சக்தி பாலா மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இச்சேவை முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகளுடைய பேர் பார்த்தீங்கன்னா காயத்ரி, வயது 43 வயதாகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 12வது வரையும் படிச்சுட்டு ஒரு மளிகை கடைக்கு போயிட்டுருக்கிறதா, வேலைக்கு போயிட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. மாதானே இவங்களுக்கு ஒரு 18,000 வரையும் சம்பளம் வாங்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு காரணமாக கணவரை பிரிஞ்சிருந்தாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பையன் இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து லைஃப் லாங் நம்ம இப்படி தனிமையிலே இருக்க முடியாது அப்படின்றதுக்காக ஒரு மறுமணம் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக மறு திருமணத்துக்கு சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டடம்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 2 வீடு இருந்து காடு வந்து ஒரு 20 ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு நகைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 60 பவுன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எதுவும் இப்போ அது வீட்டு கஷ்டத்துக்குன்னு எதுவும் பஞ்சம் இல்லை, நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கிறதா சொல்லிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக மளிகை கடை வைக்கலான்ட்டு ஐடியா இருக்குது. ஆனால் தனியாக இருந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு தான் கணவர் கூட சொந்த பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்லிவிட்டு வெயிட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து படிக்கலனாலும் பரவாயில்ல, ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, ஆனால் லைஃப் லாங் நம்ம கூடவே இருந்துட்டு நமக்கு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு இருந்தால் போதும் அப்படின்றது சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டையில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா மீனாட்சி, வயது 43 வயதாகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் பொட்டுத்தாலி உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 12வது வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு மளிகை கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. மாதானே இவங்களுக்கு வந்து 15,000 வரை சம்பளம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் வந்து இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 2 பொண்ணு இருந்து ஒரு பொண்ணு காலேஜ் போயிட்டுருக்கிறதாகவும் ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்றதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு லைஃப் லாங் ஒரு துணை வேணும் அப்படின்றதுக்காக மறு திருமணத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டடம்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நகைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 80 பவுன் மேலே நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து காடு கடைலாம் எதுவும் இல்லை, வீடு பவுன் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பணம்னு பார்த்திங்கன்னா ஒரு 8 லட்சம் பணம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இப்போ எங்கேயும் வெளியில் வீட்லேயே சும்மா இருக்க பிடிக்கலன்றதுக்காக தான் ஒரு ஜவுளி கடைக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கதான் சொல்லியிருக்காங்க. தனக்குன்னு ஒரு துணை வந்ததுக்கப்புறம் சொந்தமாக எதுவும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் அதிகம் படிக்கலாலும் பரவாயில்ல, தன்னை போலவே ஒரு 12th 10th படிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு இருந்துட்டால் போதும், ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சும்மா எதுவும் தொழில் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவரும் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதும், தன்னை லைஃப் லாங் வச்சு நல்லபடியாக பார்த்துக்கிற சொந்த மணமகனாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளோட முகவரின்னு பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.